ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 30 டேஸ்க்கான பேலியோ ரெசிபீஸில் இன்னைக்கு தேர்ட் டே ஃபுல்லாக வெஜ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாவும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பில் 1/4 கப் அல்மண்ட் ஃப்ளார் போட்டுக்கலாம். அல்மண்ட் ஃப்ளார் இல்லைன்னா ரோஸ்டட் பாதாமை பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் நீங்கள். இது கூட 1/4 கப் கோகனட் ஃப்ளார் சேர்த்திக்கலாம். கோகனட் ஃப்ளார் இல்லைன்னா தேங்காவை அரைச்சு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். துருவன சீஸ் 1/4 கப் சேர்த்திக்கலாம். ஹிமாலயன் பிங்க் சால்ட் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கணும். கரைச்சி வச்சிருக்க மாவை ஒரு கடாயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா இன்னொரு ஈஸி மெத்தட் கூட இருக்குது. நான்ஸ்டிக் கடாய் அல்லது நான்ஸ்டிக் தோசைக்கல்ல மாவை ஃபுல்லாக இப்படி ஊற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். அடுத்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு சீரகம் தாளித்து விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அதையும் போட்டு தாளித்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உப்புமா ரெடி. தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய் 2 பச்சை மிளகாய் ஒரு சின்ன பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த உப்புமாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிடும்போது நார்மல் ரவா உப்புமா சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து லஞ்சுக்கு கீரை பொரியல் கத்திரிக்காய் பொரியல் தக்காளி ரசம் தயிர் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பொரியலுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்திக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் துருவன தேங்காயும் கொத்தமல்லி இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி கீரை பொரியலுக்கு கடையில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்தும் போது கீரை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கீரை இதில் சேர்த்திக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சால்ட்டும் கொஞ்சம் ஹிமாலயன் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு கீரை பொரியலும் கத்திரிக்காய் பொரியலும் சூப்பராக இருந்துச்சு. கூடவே தக்காளி ரசமும் தயிரும் சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக வெஜ் ரெசிபி அப்படிங்கிறதுனால நைட்டுக்கு நான் ஸ்டஃப்டு கேப்சிகம் வித் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் டிக்கா செஞ்சு எடுத்துக்கலாம். பன்னீர் டிக்கா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கேப்சிகமை 2ஆக கட் பண்ணி உள்ளிருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பன்னீர் டிக்கா செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே துருவின சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கன்வென்ஷனல் ஓவனில் வச்சுட்டு ப்ராயிலிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஹையில் வச்சு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது லெமனெல்லாம் சேர்த்த வேண்டாம், நான் சும்மா டெக்கரேஷனுக்காக தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டே உங்களோட எடையை குறைக்கலாம். இன்னைக்கு நம்மளோட ரெசிபிஸ் பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் பேலியோ ரெசிபிஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.